உங்ககிட்ட கொஞ்சம் கதைக்கணும். வாருங்கள், உட்காருங்கள். உட்காருங்க ப்ளீஸ். ரெண்டு வருஷமா உங்களோட கதைக்கணும்னு இருந்தேனா? சரி, என்ன கதைக்க வேணும்? உங்களை எனக்கு நல்லா பிடிக்கும். ஐ லவ் யூங்க. ஏன்? உங்களை விரும்புகிறேன். அதான் ஏன்னு கேட்டேன். ஏனென்றால் உங்களோட பேச்சு, நம் மக்களை பற்றிய உணர்வு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொள்கையும் மக்கள் பற்றும் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அதை நேசிக்கலாமே, என்ன ஏன் விரும்ப வேணும்? அது வந்து அகதியா ஓடி வந்திருக்கோம். இன்றைக்கும் எங்கட மக்கள் தினம் தினம் ஆயிரக்கணக்கில் சாகுதுகள். இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இந்த காதல்? காதல் தானா வர்றதுங்க. தேசப்பற்றும் தானா வர்றதுதான். எனக்கு என்ன பதில்? என் மேல உள்ள காதல் எங்கட மண் மேல இருக்கா உங்களுக்கு? எங்க வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளுங்க. மனித உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு இங்க வந்து கிடக்குறோம். எங்கட தலைமுறையில தீர்வை யோசிச்சாதான் அடுத்த தலைமுறையிலாவது அமைதி பெருக்கும். அதை யோசிங்க, அதை நேசிங்க. கொள்கையும் மக்கள் பற்றும் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அதை நேசிக்கலாமே, என்ன ஏன் விரும்ப வேணும்? அகதியா ஓடி வந்திருக்கோம். இன்றைக்கும் எங்கட மக்கள் தினம் தினம் ஆயிரக்கணக்கில் சாகுதுகள். இந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இந்த காதல்? என் மேல உள்ள காதல் எங்கட மண் மேல இருக்கா உங்களுக்கு? இதில் 5000 இருக்கு, எல்லாம் உனக்கு தான். என்ன சொல்ற? பணத்துக்காக தானே போன நீ தொலைஞ்சு போ. எந்த முகத்துல முடிச்சா கொண்டு போடுவேன். இதோட வரவும் முடிச்சு போச்சு. வீட்டு வாசம் பிடிக்க முடியாது. முகாம்ல மானம் போச்சு. இப்படி மானம் கட்டி நிக்கிறதுன்னு பார்க்க ஊர்லயே செத்துருக்கலாம். சூழ்நிலை என்னை இப்படிலாம் தள்ளி விட்டது அப்படிலாம் சொல்லி இந்த விஷயத்தை நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. இறந்த காலம் பயத்திலையும் நிகழ்காலம் புரியாமலும் எதிர்காலம் தெரியாமலும் வாழ்கிற இந்த அகதி வாழ்க்கை எங்கட குணத்தை அப்படியே கவுத்து விட்டுடும். ஒவ்வொருத்தரும் மனோபலம், குணம், இத ரெண்டும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்க வேணும். மனோபலத்தை இழந்தாலோ இல்ல குணத்தை இழந்தாலோ அகதியா மட்டுமல்ல, மனுஷனாவே வாழ முடியாது. மனசோட போராடு, உன்னை நீயே தேடு. இழந்தது கற்பென்றாலும் சரி, அதையும் மீட்டெடுக்க முடியும். அண்ணே வாங்க கதிர். வணக்கம் அண்ணா.
தமிழ் இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். அழிக்கப்பட்ட தமிழ் கிராமங்கள், இதை நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டும். இதுல கொஞ்சம் குறிப்புகள் இருக்கு, தமிழ் குறிச்சு கொடுத்துருக்கேன். தமிழ் வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற எதுவும் சொல்லலையே. ம் சரி. வரேன். ம் வீட்ல யாரு? ஐயா போலீஸ். என்னது? தமிழ் இருக்கா? என்னங்க ஐயா? தமிழ் இருக்காளா? இருக்காது. ஏதாவது பிரச்சனை ஐயா? விசாரிக்கணும், தாசில்தார் வர சொல்லியிருக்காரு. சார் வாங்கடா. ப்ரொசீட் பண்ணுங்க. ஒய்ஃபுக்கு உடம்பு தேவையில்லாமா? தேவல மேடம், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். தமிழ் அனுப்பி வைங்க. தமிழ், உன் மேல சார்ஜஸ் என்ன இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க எல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். 2 வீலர் மெக்கானிக் மேடம். கார்பெண்டர், பெயிண்டர். நீ? நிரந்தரமான வேலை இல்லை. அகதிங்க கிட்ட புரட்சி பண்றியாமே, என்ன அது? உண்மைகளை சொல்வது. உண்மைகளை சொல்வது. என்ன படிச்சிருக்க? தமிழ், ஆங்கிலம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எங்கட நாட்டில் பள்ளிக்கூடம் போய் படிக்க சூழல் இல்லாமல் தந்தை அக்காவின் ரத்தத்தில் நடந்து அகதியாக இங்கு வந்தேன். படிக்கவில்லை அல்லது படிக்க முடியவில்லை. அகதியா வந்த, பேசாம உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம சுதந்திரம் மக்கள் இன்னொன்னுட்டு? தாயகத்தை நேசிக்கிறேன், என்னால் சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண போற? அழிக்கப்படும் என் மக்களை காப்பாற்ற போராடுவேன். அவர்களின் உரிமையை மீட்டெடுப்பேன். தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு இருக்கா? ஏன் கேட்கிறீர்கள்? போராடுவேன், உரிமைகளை மீட்டெடுப்பேன்னு சொல்றியே. நன்றி, தடை செய்யப்பட்ட அமைப்புகளை புரிந்திருக்கிறீர்கள். என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? நாங்கிறதுனால பொறுமையா விசாரிச்சுட்டு இருக்கேன். எப்படி விசாரித்தாலும் என் பதில் இதுதான். தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு இருக்கா? இல்லை. இருந்தாலும் எனது பாதை வேறு, அவர்கள் பாதை வேறு. ஆனால் இலக்கு ஒன்றுதான், எம் மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதே.
பரவாயில்ல. ம். நீங்களா அங்க இருங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. வாழ்க்கையில இன்னும் நிறைய இருக்கு. ஏன் வேணா அழிச்சுக்கிற? எப்பவோ வாழ்வு அழிஞ்சு போச்சு. புதுப்பிக்கத்தான் இந்த போராட்டமே. போராட்டம்னா நீதி மறுக்கப்படும் போது எழுவது போராட்டம், அது ஒடுக்கப்படும் போது போராட்டம் அதன் வடிவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். ஸ்டாப் இட் ஐசே. என்ன பாடமா எடுத்துட்டு இருக்க? நீ என்கிட்ட இப்படி பேசுற? உன்னை உள்ள தூக்கி போட்டா ஆயுசு பூராவும் வெளியில வர முடியாது, புரியுதா? நீங்க என்னை விட அதிகாரத்தில் இருக்கதால என்ன அடக்குகிறீர்கள். இதுவேதான் எனது நாட்டிலும். அதிகாரத்தில் பெரும்பான்மையினர் அடிமைகளாக எங்கட மக்கள். இன்று வரை தமிழர்களில் 30% பேர் அகதிகளாக துரத்தப்பட்டிருக்கிறார்கள். 20% பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுதி பேர் அங்க மரணத்தின் வாசலில். பாதிக்கப்பட்ட எங்களிடம் வீரமும் கோபமும் இருக்கத்தான் செய்யும். அது தமிழருக்கே உரிய பண்பாடு. உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய பதில் தாயகத்தை நேசிக்கிறேன். அதுதான். உலகில் எந்த மூலையிலும் மக்கள் அகதிகளாக துரத்தப்படவே கூடாது. இப்படியே போய்கொண்டிருந்தால் இதுக்கு ஒரு முடிவு தான் வராது கொண்டு ஒரு ஏக்கம்தான் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரத்தான் போகுது. எங்களோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. இனி வார பரம்பரையாவது நிம்மதியா சந்தோஷமா வாழ வேணுமென்று ஆசையாக கிடக்கு. ஆனால் எங்களுக்கு கொண்ட ஒரு நாடு கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் மக்கள் அமைதியாக வாழுங்கள். அந்த செய்தி கெதியில் வரும், கண்டிப்பாக வரும். அதை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, தமிழ் தப்பேதும் செய்ய இல்லையம்மா, செய்யவும் மாட்டாளம்மா. கருணை காட்டுங்கள் அம்மா. ஐயோ, கருணை எழுந்துருங்க, காட்டுங்கள். எழுந்துருங்க. வயசுல பெரியவங்க நீங்க. சட்டப்படி நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். ஆமாம்மா, நீங்க தைரியமா போங்க. ஓகே, பாரும்மா. சாப்பாடு கொடுத்தாங்களா? ட்ரெஸ் கொடுத்தாங்களா? கம். தமிழ் பத்தின ரெக்கார்ட் இவ்வளவுதானே? எஸ் மேடம். கொடுங்க. சிட். I have no suspicions nor any proof to accuse you of any crime, Tamil. But I'm duty bound forward all this to the collector. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கறாங்களோ, that's your fate. I know I haven't done anything wrong, madam. I'm ready to face anything. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் போராட்டம்னு வாழ்க்கையை வீணாக்காத தமிழ். நீ உன் குடும்பம்னு வாழ பழகிக்கோ. என் குடும்பம் எங்கட மக்கள் தான். இதத்தான் நான் வேணாங்கிறேன். அரசாங்கத்தால் எந்த போராட்டத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். ஆயுதத்தால அமைதி பிறக்காது. எந்த காலத்திலயும் நீ அந்த வழிக்கு போயிடாத, புரியுதா? ஆயுதத்தால் அமைதி பிறக்காது, சரிங்க மேடம். ஆனால் அரசாங்கம் ஏன் அமைதி பிறக்க ஆயுத பிரயோகம் செய்கிறார்கள்? முரண்பாடாக இல்லை? முரண்பாடுதான். என்ன செய்யலாம்? மனு கொடுக்கும் போதே எந்த அரசும் அதை தீர்த்து வச்சிடலாம். அதை விட்டுட்டு அந்த மனுவை சீண்டாம மனு கொடுத்து வெறுத்து போன மக்கள் போராட்டம், உண்ணாவிரதம், ரயில் மறியல், சாலை மறியல், துப்பாக்கி சூடு, அப்புறம் ஆயுதம் தாங்கிய போராட்டம். எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? இதனால பாதிக்கப்படுவது மக்கள் தான். I accept it. உட்காருமா. இந்த தடவை கேஸ் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டம்மா. உன் மேலே கேஸோ ரிப்போர்ட்டோ இனிமேட்டு வராமல் பார்த்துக்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? என்னிலே குற்றம் என்றால் தண்டனைக்கு தயார். என்னிலே குற்றம் இல்லை என்றால் போராடவும் தயார். தமிழை விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? கூட்டமா வந்துட்டு இருக்காங்க.
என் உயிரினும் மேலான எம் இன மக்களே, என் விடுதலை குறித்த உங்கள் மகிழ்ச்சி பெரிதல்ல. எங்கள் மண்ணின் விடுதலையே நிரந்தர மகிழ்ச்சியாக அமைதல் வேண்டும். நம் இன மக்களை அழிப்பதையே குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றி வருகிறது. அழிந்தவர்களின் எண்ணிக்கை லட்சத்தில், அகதிகளின் எண்ணிக்கை லட்சங்களில். பட்டினி சாவுகளும் குண்டு வீச்சுகளும் பண்பாட்டு அழிப்பும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக தமிழர் குறித்த தவறான செய்திகளை பரப்பியும் உலக நாடுகளிடம் நம் இன மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்தும் தமிழ் இனத்தையே அழித்து வருகிறார்கள். தாயகத்தில் அமைதி திரும்ப போராடுபவர்கள் தாயக தமிழர்கள். நாம் உயிருக்கு பயந்து தாயகத்தை விட்டு வந்து சேர்ந்தவர்கள். தாயகத்தில் அமைதி திரும்ப எந்த போராட்டத்திலும் பங்கு பெறாத நமக்கு தாயகம் திரும்ப என்ன உரிமை இருக்கிறது? அகதிகளாக 5 லட்சத்திற்கும் அதிகமாக பல நாடுகளில் நாம் குவிந்திருக்கிறோம். ஒரே நாளில் நாம் அனைவரும் நாடு திரும்பினால் என்ன நடக்கும் சிந்தித்து பாருங்கள். நாம் நாடு திரும்பும் போராட்டத்தை நிகழ்த்த வேண்டும். நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அம்மா, என்னம்மா? நாடு திரும்ப போறோம். அங்க உயிர் தப்ப முடியாதுமா? இங்க உயிரோடு இருந்து இது இல்லையம்மா வாழ்க்கை. அகதியா வாழ்வதை விட சொந்த மண்ணில் சாவது மேலம்மா. எங்கட தாய் மண்ணுக்கு திரும்ப போறோம். போர் உக்கிரமா இருக்கேம்மா. இருக்கட்டும் ஐயா, இது எங்களோட மனம். நாடு திரும்ப போறீங்க.